மக்கள் நடமாட்டம் அதிகம் உள்ள நுங்கம்பாக்கம் ரயில் நிலையத்தில் கடந்த வெள்ளிக்கிழமை நடந்த கொலை சம்பவம் ஏற்படுத்திய அதிர்வுகள் இன்னமும் ஓயவில்லை. ஸ்வாதியின் சிரித்த முகம் பார்த்தவர்கள் மனங்களில் இருந்து இன்னமும் மறையவில்லை. ஸ்வாதி கொலை சம்பவ விசாரணையின் அடுக்கடுக்கான நிகழ்வுகள் பற்றி சற்று விரிவாக பார்க்கலாம். நுங்கம்பாக்கம் ரயில் நிலையம் வழக்கமான பரபரப்புடன் இயங்கி வருகிறது. இந்த இடத்தில்தான் ஸ்வாதி கொல்லப்பட்டிருந்தார் என்ற பேச்சுகள் அங்குமிங்கும் ஓயவில்லை. தற்பொழுது ஸ்வாதியின் கொலை வழக்கு சென்னை காவல்துறைக்கு மாற்றப்பட்டுள்ளது. இதனையடுத்து 4 தனிப்படை போலீசார் உடனடியாக நடவடிக்கையை தீவிரப்படுத்தியுள்ளனர். ஸ்வாதியின் பெற்றோரிடம் விசாரணை நடந்தது. மற்றொரு தனிப்படை நுங்கம்பாக்கம் காவல் நிலையத்தில் விசாரணை நடத்தியது. இந்த வழக்கை தற்பொழுது நுங்கம்பாக்கம் போலீசார் 3 தனிப்படைகளை அமைத்து தனது விசாரணையை தொடங்கியிருக்கிறார்கள். முதற்கட்டமாக ஸ்வாதியின் பெற்றோரிடம் தனது விசாரணை தொடங்கிய தனிப்படையினர் அடுத்த கட்டமாக ஸ்வாதி பணிபுரிந்த நிறுவனத்தில் உள்ள ஊழியர்களை விசாரிக்க உள்ளனர். மேலும் ஸ்வாதி கொலையுண்ட நுங்கம்பாக்கம் ரயில் நிலையம் அருகில் உள்ள மேன்ஷன்கள் மற்றும் லாட்ஜ்களிலும் சூளைமேடு பகுதியில் உள்ள மேன்ஷன்கள் மற்றும் லாட்ஜ்களிலும் தனது விசாரணையை தொடர உள்ளதாக காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஸ்வாதி பணிபுரிந்த அலுவலகம் உட்பட காவல்துறையினரின் விசாரணை தீவிரமாகியுள்ளது. ஏற்கனவே ரயில்வே போலீசார் கைப்பற்றிய தடயங்களையும் ஆதாரங்களையும் சிசிடிவி காட்சிகளையும் கொண்டு விசாரணையின் கோணங்களை அலசி வருகிறது காவல்துறை. மேலும் சூளைமேடு மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் உள்ள மேன்ஷன்கள் தங்கும் இடங்களிலும் காவல்துறையினர் விசாரித்து வருகிறார்கள். புதிய தலைமுறைக்காக செய்தியாளர் மணிகண்டன்.